தொண்டர விஜய் அவர்கள் தாக்குனாரா? மாநாட்டுல மறைக்கப்பட்ட உண்மைகள் என்ன? கிட்டத்தட்ட 3 பிரிவின் கீழ விஜய் மேல வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கலாம். ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரக்ஷயா பார்த்தி. விஜய் அவர்களுடைய 2வது மாநில மாநாடு மதுரையில ரொம்ப பிரம்மாண்டமா நடந்து முடிஞ்சிருந்தது. விஜய் அவர்கள் சார்ந்த ஆடியோ லான்ச்சா இருக்கட்டும், முதல் மாநாடா இருக்கட்டும், இதுலயே நிறைய சர்ச்சைக்குரிய விஷயங்கள் இடம்பெற்றிருந்தது. அதெல்லாமே நமக்கு நல்லாவே தெரிஞ்ச ஒரு விஷயமா தான் இருந்துட்டு இருந்திருக்கு. அந்த வகையில இந்த ஒரு 2வது மாநில மாநாட்டிலும் சில சர்ச்சைக்குரிய விஷயங்கள் நடந்திருந்தது. குறிப்பா இந்த ஒரு 2வது மாநில மாநாட்டுல 3 பேர் இறந்திருந்தாங்க. மூச்சு அடைச்சு இறந்து போயிருந்ததா சில தகவல்களும் வெளியாகி இருந்தது. அதுவும் இல்லாம இந்த மாநாடு நடக்கிறதுக்கு முன்னாடி நாளே பேனர் ஒட்டுறது மூலமா ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் இறந்திருந்ததாகவும் விஷயங்கள் வெளியாகி இருந்தது. ஸோ இந்த மாதிரியான நிறைய சர்ச்சைக்குரிய விஷயங்கள் ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தாலும் விஜய் அவர்களை பார்க்கறதுக்கு எக்கச்சக்கமான கூட்டம் இந்த ஒரு மதுரை மாநாட்டில் கலந்துட்டு இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். முழுக்க முழுக்க இந்த கூட்டம் எல்லாமே அரசியலுக்காக வந்த கூட்டம் இல்ல, ரசிகரா விஜய் அவர்களை பார்க்க வந்த கூட்டம் அப்படிங்கிற மாதிரி இதுக்குமே நிறைய விமர்சனங்கள் வைக்கப்பட்டிருந்தது. முக்கியமா அந்த ஒரு ரேம்ப் வாக், அவருடைய வாக்கை பார்க்கறதுக்காகவே அத்தனை கூட்டங்கள் அங்க வந்திருந்தது. அவர் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா அங்கிருந்த கூட்டங்கள் எல்லாமே கலைஞ்சு போயிருச்சு அப்படிங்கிற மாதிரியும் நிறைய விஷயங்கள் வைக்கப்பட்டிருந்தது இல்லையா? ஸோ இந்த இடத்துல தான் பிரச்சனையே ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஒரு 2வது மாநில மாநாட்டில் விஜய் அவர்களுடைய ரேம்ப் வாக் போகும்போது அங்கிருந்த ரசிகர்கள், தொண்டர்கள் பல பேருமே அங்க போட்டிருக்கக்கூடிய தடையெல்லாம் தாண்டி விஜயோடைய பக்கத்துல போக ஆரம்பிச்சுட்டாங்க. இத்தனைக்கும் ரசிகர்கள் யாரும் விஜயை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அந்த இடத்துல எதுவுமே ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த கம்பி எல்லாத்துலேயுமே கிரீஸ் எல்லாமே ஊற்றி வச்சிருந்ததா ஒரு தகவலுமே வந்திருந்தது. அது எல்லாத்தையும் மீறி நிறைய பேர் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரேம்ப் வாக் மேலேயே ஏறி நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது சார்ந்த நிறைய வீடியோஸ்மே வந்திருந்தது. ஸோ அந்த ஒரு சமயத்தில் ஒரு இளைஞன், அதாச்சும் பர்டிகுலர் ஒரு இளைஞருடைய வீடியோ நம்ம சமூக வலைத்தளங்கள்லயா இருக்கட்டும், பல இடங்கள்லயா இருக்கட்டும், அந்த ஒரு வீடியோ வைரலாவே போயிட்டு இருந்தது. விஜய்க்கு பக்கத்துல போகும்போது அங்கிருந்த ஒரு பவுன்சர் என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரை பிடிச்சி அப்படியே கீழே தள்ளி விட்டாரு. அந்த வீடியோ பெருசா பேசும் பொருளாவே மாறி இருந்தது. இப்படி விஜய் கிட்ட நெருங்கும் போது பவுன்சர்கள் மூலமா தூக்கி வீசப்பட்டார் இல்லையா, அவர் பேரு சரத்குமார். இவர் தான் இப்போ விஜய் மேலையும் அங்கிருந்த கூடிய பவுன்சர் மேலையும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. அதாச்சும் தாவேகா தலைவரான விஜயும் அங்கிருந்த பவுன்சரும் என்னை தாக்குனாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ இவர் ஒரு கம்ப்ளைண்ட்டை முன் வச்சிருக்காரு. எங்க வச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரம்பலூர்ல இருக்கக்கூடிய குன்னூர்ல தான் இவர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த வகையில விஜய் மேல கிட்டத்தட்ட 3 பிரிவின் கீழே வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி விஜய் சார்ந்த ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் நடக்குது அப்படின்னாலே அந்த இடத்துல சர்ச்சைக்குரிய பல விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. அது எல்லாமே நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு தான் வந்துட்டு இருக்கோம். இந்த ஒரு 2வது மாநில மாநாட்டில் என்னடா பெருசா போலீஸ் கேஸ்லாம் நடக்கல அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருந்தோம் இல்லையா, அதுக்கு தான் இப்போ இந்த ஒரு விஷயமும் நடந்திருக்கு. இதை பார்த்த பல பேருமே என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் எதிர்க்கட்சி இல்லைனா திமுக செய்யக்கூடிய ஒரு சதித்திட்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதையும் தாண்டி அந்த இடத்துல தூக்கி வீசப்பட்டவர் வேற, இங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறவங்க வேற அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. குறிப்பா இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேம்ப் வாக் மேல விஜயை யாருமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிற வகையில எவ்வளோ தடுப்புகள் வச்சிருந்தாங்க. அதையும் தாண்டி கிரீஸ் எல்லாம் ஊற்றி வச்சிருந்தாங்க. தப்பு உங்க மேல இருக்கு, நீங்க தப்பு பண்ணிட்டு அது எப்படி விஜய் மேல நீங்க கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க அப்படிங்கிற மாதிரியும் நிறைய பேர் அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த வகையில கிட்டத்தட்ட 10 பவுன்சர்கள் அண்ட் தாவேகா தலைவரான தளபதி உட்பட இவங்க மேல 3 பிரிவின் கீழே வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க குன்னூர் போலீஸ் நிலையத்துல. சோ இது தொடர்ந்து என்ன ஆகும் அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதெல்லாம் ஒரு பக்கம் சொல்லப்பட்டாலும் பாதிக்கப்பட்ட அந்த ஒரு இளைஞர் அவருடைய அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருச்சிக்கு இன்டர்வியூ போறதா தான் என் பையன் சொல்லிட்டு போனான். ஆனா மாநாட்டில் கலந்துட்டு இருந்திருக்கான். ஆனா யூடியூப்ல பார்க்கும்போது என் பையனை தான் அப்படி தூக்கி வீசப்பட்டிருக்காங்க. அவங்க என்ன குப்பையை தூக்கி வீசுற மாதிரி என் பையனை தூக்கி வீசியிருக்காங்க. என் பையன் போனது தப்பு இல்லை, ஏதோ ஒரு ஆர்வத்துல விஜய் அவர்களை பார்க்க ஏறி போயிருக்கான், அதுக்காக அவங்க இப்படிலாம் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மாவும் ஒரு விஷயத்தை வெளியிட்டிருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாதிக்கப்பட்ட இளைஞர் மாதிரியே வேற ஒரு இளைஞரை ரெடி பண்ணி அவர் மூலமா ஒரு வீடியோவும் எடுத்திருக்கிறதா இப்போ அவங்க அம்மா ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க.
தூக்கி வீசப்பட்ட அந்த பையனுடைய அம்மாவும் இப்போ ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்காங்க. அதாச்சும் தூக்கி வீசப்பட்டது என்னுடைய பையன் தான். திருச்சிக்கு இன்டர்வியூ போறேன் அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட போய் சொல்லிட்டு மாநாட்டில் போய் கலந்துக்கிட்டாரு. அப்புறமா வீடியோஸ் மூலயமா தான் அது என் பையன் அப்படிங்கிற மாதிரி நான் கன்ஃபார்மே பண்ணேன். பல பேருமே என்கிட்ட சொல்லவும் செஞ்சாங்க. என் பையன் போய் சொல்லிட்டு அங்கே போனது கூட ஓகே. ஏதோ ஒரு ஆர்வத்தில் தளபதி விஜய் அவர்களை பார்க்கறதுக்காக மேலே ஏறி போனாங்க. அதுக்காக நீங்க எப்படி குப்பை மாதிரி தூக்கி வீசுவீங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமும் சொல்லியிருக்காங்க. அதையும் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாவேகா கட்சியை சார்ந்த அங்க இருக்கக்கூடிய நபர்கள் அந்த பையனை மாதிரியே வேற ஒருத்தர் அரேஞ்ச் பண்ணி வேற ஒரு வீடியோ, அதாச்சும் தனக்கு ஒண்ணுமே ஆகல அப்படிங்கிற மாதிரியான ஒரு வீடியோவை அரேஞ்ச் பண்ணதா அவங்க அம்மாவே இப்ப சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, என் பிள்ளைய இப்ப அவங்க கொலை செய்ய கூட தயங்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான சில வீடியோவும் அவங்க வெளியிட்டிருக்காங்க. பையன் மாநாட்டுக்கு போகிறேன்னு என்கிட்ட சொல்லிட்டு போகலங்க. திருச்சிக்கு ஒரு இன்ட்ரிக்காக போகிறோமா அப்படின்னா, நீ போகாதப்பானா. இல்லைம்மா நான் இன்ட்ரிக்கு தான் போகிறேன், போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனான். என் பையன் போனதில் தப்பு இல்லை. சரி, ஒரு ஆர்வத்தில் விஜய் பார்க்குறதுக்கு மேலே ஏறி போனான். தூக்கி என்னவோ பந்தை வீசுகிற மாரி, குப்பையை வீசுகிற மாரி தூக்கி வீசியிருக்காங்க எங்கள் பையனை. ஆனால் இது என்ன விஜய் கட்சிக்காரவங்க அவனை மாதிரியே சட்டையை போட்டு இப்போ வேற பையன்கிட்ட சொல்லி கொடுத்து பேட்டி கொடுக்க சொல்லியிருக்காங்க. எங்கள் பையன்கிட்டே சொல்லி கொடுத்து இது என்ன இப்போ எங்கள் ஊர் பசங்க அந்த கட்சிக்காரவங்க இப்போ திரும்ப பேட்டி கொடுக்க சொல்லியிருக்காங்க. செந்திலுங்கிற பையன் ஒரு பையன், அந்த பையன் உறுப்பினராக இருக்காப்புல இந்த கட்சியில். அந்த பையன் தண்ணியை குடிச்சிக்கிட்டு வேணுன்னு நீ வந்து சொல்லு மாப்பிள்ள, எனக்கு மேலே இடத்துலேருந்து ப்ரெஷர் கொடுக்குறாங்க, நான் இது என்ன பேட்டி கொடுத்தே ஆகணும். உண்மையிலே எங்கள் பையன் தான் சார், உண்மையை தான். அப்புறம் அவன் பேண்ட் கூட இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கான். அவன் போனக்கெல்லாம் பிடிங்கிட்டு வந்துட்டான். சும்மா அப்புறம் ஃபோன் அடிச்சுட்டே இருக்கான். அவன் பேண்டு அவன் சட்டில் அங்கே நான் என் பையிலே அங்கே எடுத்துகிட்டு வந்துருக்கேன் இப்போ பெரம்பூருக்கு. ஆனால் அவனுக்கு கேஸ் கொடுக்கணும். அந்த கட்சிக்காரங்களும் எங்கள் ஊரில் என் மோனை வச்சுட்டு திரும்ப எனக்கு ஆப்போசிட்டாக பேச சொன்னானா அவனை கொடுக்க சொல்லணும். இனிமேல் என் பையன்ட்டே சொல்லி எனக்கு கூட விஷம் வச்சு கூட கொள்ள தயாராக இருப்பாங்க அந்த கட்சிக்காரனுவோ. இவங்க அம்மா இந்த மாதிரிலாம் ஒரு பக்கம் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தா, அந்த பையனே இன்னொரு பக்கம் என்ன ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய அம்மா கம்ப்ளைண்ட் பண்ணது எல்லாமே தப்பு, நான் அவங்களுடைய பையன் தான், நான் சரத்குமார், எனக்கு அந்த மாதிரியான பெருசாக எந்த ஒரு விஷயமும் நடக்கல அப்படிங்கிற மாதிரி, நான் சுய நினைவோடு தான் நான் இதெல்லாமே பேசுகிறவங்க முன்னாடி அப்படிங்கிற மாதிரி அவரும் ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்காரு. வணக்கம், நான் பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் தொகுதியிலேருந்து பேசுகிறேன். எங்கள் அம்மா நியூஸ் 7 சேனலுக்கு வந்து பேட்டி கொடுத்துருந்தாங்க. அது வந்து தவறான தகவல். அதை யாரும் நம்ப வேணாம். நான் அவங்களோட பையன்தான், என் பேர் சரத்குமார். மதுரை மாநாட்டுக்கு நான் போயிருந்தேன். என்னை யாரும் டச் பண்ணவும் இல்லை, என்னை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல. எங்கேருந்து தூக்கி கடாசில் என்னை யாரும் அடிக்கவும் கிடையாது. இது என்னோடய சுயநினைவோட தான் நான் சொல்லிக்கிறேன். இதை யாரும் நம்ப வேணாம். எங்கள் அம்மாட்ட யாரும் ஏதோ தவறான தகவலை சொல்லி எதிர்கட்சிக்காரங்களோ இல்லை பிடிக்காதவங்களோ இப்படி பேச சொல்லியிருக்காங்க. இது வந்து யாரும் கட்டாயப்படுத்தியோ இது பற்றியோ வீட்டில் ஏதோ சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த பையன் நான் கிடையாது, நான் வேற, அந்த பையன் வேற. தூக்கி வீசப்பட்ட பையன் வேற, நான் வேற அப்படிங்கிற மாதிரி அவங்க தரப்புல இருந்து ஒரு வீடியோவும் வெளியிட்டிருக்காங்க. மாத்தி இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் இப்ப போயிட்டு இருந்த நிலையில இப்ப விஜய் மேல 3 பிரிவின் கீழே வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. நீங்க இந்த ஒரு பிரச்சனையை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.